கவிஞர் கண்ணதாசன் முதலில் சரக்கடித்த போது நேர்ந்த ஒரு அனுபவத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், MC இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். 1950 மற்றும் 60களில் தமிழ் சினிமாவின் முக்கியமான பாடலாசிரியராக இருந்தவர்தான் கவிஞர் கண்ணதாசன். துவக்க காலகட்டத்தில் கதையாசிரியராகவும் வசனகர்த்தாவாகவும் சினிமாவில் நுழைந்தார். எம்ஜிஆர் நடிகராவதற்கு முன்பே சினிமாவில் எழுத துவங்கியவர் கவிஞர் கண்ணதாசன். எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் படத்துக்கு வசனம் எழுதியவரும் கவிஞர் கண்ணதாசன் தான். ஆனால் பாடலாசிரியராகத்தான் அவர் ரசிகர்களிடம் அதிகம் பிரபலமானார். காதல், கண்ணீர், சோகம், ஏமாற்றம், அழுகை, விரக்தி, நம்பிக்கை என மனித வாழ்வின் அத்தனை உணர்வுகளையும் தனது பாடல்களில் பிரதிபலித்தவர் இவர். எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட பல நடிகர்களுக்கும் பாடல்களை எழுதியிருக்கிறார். பத்திரிகையாளர், கவிஞர், நடிகர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர் என பல அவதாரங்களை எடுத்தவர் இவர். இப்போதும் இவரின் வரிகள் காற்றில் எங்கோ ஒரு இடம் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. கவிஞர் கண்ணதாசனுக்கு மது பழக்கம் உண்டு என்பது எல்லோருக்கும் தெரியும். இதை வைத்தே அதிகம் விமர்சிக்கப்பட்டவரும் கவிஞர் கண்ணதாசன் தான். ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களையும் செய்து கொண்டார். மது, மாது என இரு வகைகளிலும் மகிழ்ச்சியாக இல்லாமல் போனால் இறைவன் என்னை திட்டுவான் என பகிரங்கமாக சொன்னவரும் கவிஞர் கண்ணதாசன் தான். தன்னுடைய மது பழக்கத்தை அவர் யாரிடமும் மறைத்தது இல்லை. அந்த பழக்கமே அவரின் உடல் நலத்தை பாதித்ததாகவும் சொல்லப்படுவது உண்டு. ஒருமுறை நண்பர்கள் வற்புறுத்தியதால் மது அருந்தும் விடுதிக்கு சென்றிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன். அங்கு கம்பதாசன் என்பவரை கவிஞர் கண்ணதாசனுக்கு அவரின் நண்பர்கள் அறிமுகம் செய்து வைத்துள்ளனர். கம்பதாசன் கவிஞர் கண்ணதாசனிடம் இதற்கு முன்பு நீங்கள் குடித்திருக்கிறீர்களா என கேட்டிருக்கிறார். அதற்கு கவிஞர் கண்ணதாசன் இல்லை, இதுதான் முதன்முறை என பதில் சொல்லி இருக்கிறார். அதற்கு கம்பதாசன் நீங்கள் மதுவை தொடாதீர்கள், ஒரு முறை தொட்டால் அது உங்களை விடாது என அறிவுரை சொல்லி இருக்கிறார். ஆனால் கவிஞர் கண்ணதாசன் இல்லை இல்லை, இன்று மட்டும்தான், இனிமேல் குடிக்க மாட்டேன் என கம்பதாசனிடம் உறுதியாக சொல்லியிருக்கிறார். ஆனால் விதி யாரை விட்டது? அந்த வாக்குறுதியை கவிஞர் கண்ணதாசனால் பின்னாளில் பின்பற்றவே முடியவில்லை என்பதுதான் உண்மை. கடைசியில் கம்பதாசன் சொன்னதுதான் நடந்தேறியது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் கண்ணதாசன் முதலில் சரக்கடித்த போது நேர்ந்த இந்த சம்பவத்தினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.